மின்னியலை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற பாடம் வந்து வெப்பநிலையுடன் தடைத்திரண்ட மாறல். நாங்கள் தடைத்திரண்ட என்னென்னு படித்தோம், தடைக்கான சமன்பாடை நாங்கள் படித்தோம். தடைக்கான சமன்பாடு ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ. அது இது தடை, இது வந்து தடைத்திறன். அப்போ தடைத்திறன் வெப்பநிலையோடு எப்படி மாறுது படிப்போம். இது எல் வந்து நீளம், ஏன்றது வந்து குறுக்கீடு பரப்பளவு, இந்த ரோன்றது வந்து தடைத்திறன். அது வந்து பதார்த்தத்தில் தன்மையில் தங்குறதோட வெப்பநிலையிலையும் தங்கியிருக்கு. நாங்கள் படித்தோம் அந்த 4 விடயங்கள் தான் ஒரு பதார்த்த தடையை தீர்மானிக்கிறது. அப்போ இந்த ரோ வெப்பநிலையோடு எப்படி மாறுதுன்றது 4 வகையான கடத்திகள் அல்லது 4 வகையான பதார்த்தங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவது நான் எல்லா நோட்ஸையும் எழுதி ஷார்ட் நோட்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் விளங்கப்படுத்திட்டேன், உங்களுக்கு இதை நோட்டாகவே பாவிக்கலாம். முதலாவது வந்து என்னென்னு சொன்னேன், உலோக கடத்தி. அப்போ நாங்கள் உலோகத்தை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், உலோகம் ஒரு சாலகத்துள்ளுக்கு உலோகம் ஒன்றுள்ளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நேராயங்களும் இந்த கருப்பு நிறத்தில் சிறிதறிக்கிறது வந்து சுயாதீன இலத்திரன்கள். அப்போ நேராயங்களும் சுயாதீன இலத்திரன்களும் இருக்க போகுது. அப்போ இது வந்து சுயாதீன இலத்திரன்கள். அப்போ இந்த மின்ன கடத்துறதுக்கு காரணம் இந்த சுயாதீன இலத்திரன்கள் தான். இந்த சுயாதீன இலத்திரன்கள் அசைறதுனால தான் மின் கடத்தப்படுது. என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் வெப்பநிலையை கூட்டினா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து இந்த சுயாதீன இலத்திரன்கள் உருவாகிற சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அப்படி சுயாதீன இலத்திரன்கள் உருவாகிற எண்ணிக்கை அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் தடை குறையணும். ஆனால் வெப்பநிலையை கூட்டுறோம்னு சொன்னால் நாங்கள் சக்தியை வழங்குறதுனால இந்த நேராயன்கள் சக்தியை பெற்று அவை அந்த நேராயங்கள் இருக்கிற இடத்துலையே அதிர்த்துரும். இந்த நேராயங்களுக்கு அசையலாம். அப்போ ஒரு இடத்துல அவங்க நிலையாகத்தான் இருப்பாங்க. அப்போ வெப்பநிலையை கூட்டுற நேரம் சக்தியை பெற்று அது அதிர்த்துறோம். அப்போ இந்த நேராயன்கள் அதிர்றனால இன்னும் இலத்திரன்கள் உருவானாலும், ஓரளவு இன்னும் கூடி இலத்திரன்கள் உருவானாலும் அந்த இலத்திரன்களுக்கு அசைவது கடினமாக இருக்கும். எனவே தடை அதிகரிக்கும். நேராயன்களின் இலத்திரன்கள் வளங்களுடன் இலத்திரன்களின் மோதுகை அதிகரிக்கும். எனவே தடைத்திறன் அதிகரிக்கும். அப்போ விளக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த விளக்கத்தை தான் கொடுக்கணும். அப்போ இப்போ எங்களுக்கு விளங்குது, உலோகத்தை பற்றி தான் நாங்கள் மிச்சம் படிப்போம். தடைன்றது எல்லாம் உலோகத்தால் ஆனது. அப்போ வெப்பநிலையோட உலோகத்தில் தடை மாறுது. அந்த வெப்பநிலையோட உலோக தடை மாறத்துக்கான சமன்பாடு தான் இது. ஆர் தீட்டா சமன் ஆர் நாட் பிராக்கெட் உள்ளுக்கு 1 சக ஆல்ஃபா தீட்டா. ஆர் தீட்டான்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பாகை செல்சியஸில் அந்த தடை. R0 0 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிற இடம் அதில் தடை. ஆல்ஃபான்றது வந்து தடையின் வெப்பநிலை குணகம். இந்த ஆல்ஃபான்றது வந்து அந்த நாங்கள் தடை உருவாக்கப்பட்ட பதார்த்தத்தில் தங்கியிருக்கும். அதாவது செப்புக்கு ஒரு பருமன், அலுமினியத்துக்கு ஒரு பருமன், நைக்ரோம்ன்ற ஒரு கலப்புலோகம் இருக்குது, அதுக்கு ஒரு பருமன், அப்படி வித்தியாசமான பருமங்கள் இருக்க போது தீட்டான்றது வெப்பநிலை. அப்போ நாங்கள் இந்த ஆல்ஃபா எடுத்தோம்னு சொன்னால் ஆல்ஃபாவுக்கு ஒரு SI அலகு இருக்க போகுது. ஒரு புதிதாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒரு கணியம் தான் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா எடுத்தால் SI அலகு என்ன வரப்போகுது? SI அலகு வரப்போகுது. ஆல்ஃபா வந்து என்னன்னு சொன்னால் தீட்டாவோட பெருக்கப்பட்டிருக்குது. அந்த ஆல்ஃபா தீட்டான்றனாங்க ஒன்றோட கூட்டிருக்கிறோம். அப்போ ஆல்ஃபாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆல்ஃபாக்கான பரிமாணம் வந்து ஆல்ஃபா தீட்டாக்கான பரிமாணம் இல்லை. அப்போ ஆல்ஃபா தீட்டாக்கான பரிமாணம் இல்லை. எனவே ஆல்ஃபாட பரிமாணம் தீட்டாட பரிமாணம் தலைக்கீழே வரப்போகுது. அப்போ தீட்டா -1 வரப்போகுது. தீட்டான்றது வந்து வெப்பநிலை பரிமாணம் தானே. அப்போ அது கூட வரப்போகுது. அலகு SI அலகு வரப்போகுது பாகை செல்சியஸ் -1. SI அலகு இல்லை. SI அலகுல வந்தால் என்ன வரப்போகுது? கெல்வின் -1 வரப்போகுது. இன்னொரு அலகு தான் பாகை செல்சியஸ் -1 வரப்போகுது ஆல்ஃபா. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு புதிய கணியத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்னு சொன்னால் அதில் அலகையும் பரிமாணத்தையும் படிப்போம். இந்த ஆல்ஃபாட பரிமாணம் அலகும் இன்னொரு ஆல்ஃபா படிச்சிருக்கோம் நாங்கள் இது வெப்பவியலில் ஏக பரிமாண விரிகை திறன், அதோட அலகும் பரிமாணமும் ஒன்றாக இருக்கும். ஆனால் அது ஒரே கணியம் இல்லை, கவனமாக இருக்கணும். இது வந்து தடையின் வெப்பநிலை குணகம் அல்லது வெப்பநிலை தடை குணகம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்போ இதுதான் உலோக கடத்தி ஒன்ற தடை வெப்பநிலையோடு எப்படி மாறுதுன்றது. அது பண்பர் ரீதியாக தெரிஞ்சிருக்கிறோம், அறவல் ரீதியாகவும் தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் வரப்போகிறோம் குறைக்கடத்திகள். குறைக்கடத்திகள் நாங்கள் சாதாரண பார்த்தோம், சிலிக்கன், ஜெர்மானியம், அந்த மாதிரி பதார்த்தங்கள் தான் குறைக்கடத்திகள். இப்போ குறைக்கடத்திகள் என்ன நடக்கும்னு சொன்னால், குறைக்கடத்திகளில் மின்னோட்டம் அசைகிறதுக்கு காரணம் வந்து 2 விடயங்கள். ஒன்று வந்து சுயாதீன இலத்திரன்கள். அப்போ நான் இந்த புள்ளி ஒன்று வைக்கிறேன், சுயாதீன இலத்திரன்கள். இன்னொன்று இருக்குது துளைகள்னு சொல்லி. அப்போ இந்த துளைன்னு என்னன்னு சொன்னால், இப்போ இன்னொரு இலத்திரன் இருந்து அந்த இலத்திரன் இந்த இடத்தை விட்டு வெளியே போச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு இலத்திரன் இல்லாத ஒரு பிரதேச உருவாகத்தானே, அதை நாங்கள் துளைன்னு எடுப்போம். அதை நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இலத்திரனியலில் கூட இன்னும் ஆழமாக படிப்போம். அப்போ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உலோகங்களில் மின்ன கடத்துறதுக்கு காரணம் சுயாதீன இலத்திரன்கள். குறைக்கடத்திகளில் மின்ன கடத்துறதுக்கு காரணம் இவங்க 2 பேரும், இலத்திரன்களும் துளைகளும். அப்போ குறைக்கடத்திகள் என்ன நடக்கும்னு சொன்னால், வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் இந்த சுயாதீன இலத்திரன்களுடையும் துளைகளுடையும் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே
அந்த இலத்திரன்கள் அதாவது ஏற்றங்காவிகள்னு சொல்லுவோம். இப்போ கூட ஏற்றங்காவிகள் இருந்தால் தடை குறைய போகுது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம், அப்போ இங்கே நடக்கிற அந்த பிரச்சனை இங்கே நடக்காது, அதாவது வெப்பநிலைய சக்தியை உறிஞ்சி இந்த அணுக்கள் அதிராதான்னு. இங்கேயும் அந்த அணுக்கள் அதிரும், ஆனால் இங்கே வந்து உருவாகிற ஏற்றங்காவிகளோட அளவு அந்த அணுக்கள் அதிர்றதை விட அதிர ஆதிக்கம் கூட. எனவே கூட ஏற்றங்காவிகள் அசையும். இங்கே வந்து சுயாதீன இலத்திரங்கள் உருவாகிற அளவை விட இந்த நேராயன்கள் அதிர்றதால வர பாதிப்பு கூட. இப்போ இங்கே வந்து அது தடை கூட போகுது, இங்கே வந்து தடை குறைச்சி கொண்டு போகுது. வெப்பநிலை கூட்ட கூட தடை குறைச்சி கொண்டு போகும். அப்போ இதுக்கும் இதே சமன்பாடுகளும் பயன்படுத்தலாம், இதுக்கும் இதே சமன்பாடு பயன்படுத்தலாம். ஆனால் ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா வந்து மறையாக வரப்போகுது. இதில் இங்கே வந்து ஆல்ஃபா வந்து நேராக தான் இருக்க போகுது. இந்த உலோக கடத்திக்கு ஆல்ஃபா ஒரு நேர் பெருமானம் வரப்போகுது. ஆனால் ஒரு குறை கடத்திக்கு ஆல்ஃபா வந்து ஒரே மறை பெருமானமாக வரும். இதே சமன்பாடு நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னோம். சரியா? அப்போ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன குறை கடத்தி குறைய போகுது. அடுத்தது காவலிகள் தெரியும் இன்னும் கடத்தாது. ஆகவே காவலிகளுக்கு ஆரம்பத்தில் அல்லது சாதாரணமாக மிகப்பெரிய தடை இருக்க போகுது. அப்போ காவலிகள்னாலும் அணுக்களால் ஆனவை தானே. அப்போ நீங்கள் வெப்பநிலையை கூட்டினா, அதாவது வெப்ப சக்தியை வழங்கினீங்க சொன்னால் அந்த அணுக்களிலிருந்து இலத்திரன்கள் வெளியாகும். அப்போ காவலிகள்லையும் இலத்திரன்கள் வெளியாகிறதுனால ஒரு குறைந்த அளவு இலத்திரன் தான் வெளியும், இந்த அளவுக்கு இலத்திரன் வெளியாகாது. சரியா? அப்போ இங்கே ஓரளவு இலத்திரங்கள் வெளியாகிறதால அங்கே தடை கொஞ்சம் குறையும், ஆனால் இந்த அளவு குறையாது. அதான் நான் இப்படி மேலே வரைஞ்சிருக்கிறேன். இங்கே தடை நல்லாவே குறையும் வெப்பநிலையோட, இங்கே தடை பெருசாக குறையாது, ஒரு கொஞ்சம் குறையும். அப்போ காவலி பற்றி சுமஸ்தர் கேட்டாங்கன்னு சொன்னான், ஒரு சிலபஸ் இருக்குது. அதாவது இப்படி அவங்களோட வெப்பநிலையோட தடை மாறுற விதம் கேட்பாங்க அப்படின்ற கடத்திகளுக்கும் காவலிகளுக்கும். சரியா? இப்போ தெரிஞ்சிருக்கணும். காவலிகளுக்கு தடை குறையும், காரணம் இலத்திரன்கள் உருவாகுது, அங்கே அந்த அணுக்களோட அதிர்வெல்லாம் பெருசாக நடக்காது. சரியா? அப்போ தடைத்திறன் குறை காவலிகள். அடுத்தது வந்து ஒரு விசேடமான கடத்தி தான் இது. உலோகங்கள் அல்லது இது சாதாரணமாக உலோக கடத்தி மாதிரி பதார்த்தங்கள் தான். இது மின்ன நல்லா கடத்துகிற பதார்த்தம் தான். ஆனால் அது சொல்லும் மீ கடத்திகள், இங்கிலீஷில் சொல்லுவாங்க சூப்பர் கண்டக்டர். சரியா? சூப்பர் கண்டக்டர்னு சொல்லுவோம். மீயொலிகள்னு படிச்சிருக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி சூப்பர் சானிக் வேவ்ஸ்க்கு தான் மீயொலிகள் படிப்போம். மீன்று வந்து அது சூப்பர்ன்றது. இப்போ அதிர வந்து வரைவு, அதாவது அதிர தடைத்திறன் வெப்பநிலையோட வேறுபடுறது இப்படி தான் இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த வரைவை பார்த்து உங்களுக்கு விளங்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே, அதாவது வெப்பநிலை இந்த θc விட பெருசாக இருந்தால் இந்த மீ கடத்தி ஒரு சாதாரண உலோக கடத்தி மாதிரி தான் தொழில்படும். ஆனால் இங்கே வந்து வெப்பநிலை வந்து என்ன, இங்கே வெப்பநிலை வந்து எங்களோட இந்த வெப்பநிலை, அதாவது இந்த வெப்பநிலைக்கு பேர் வந்து அவதி வெப்பநிலை. அந்த அவதி வெப்பநிலையோட சின்னதாக இருக்குது. ஆகவே இங்கே வந்து தடை பூச்சியமாக, ஆகவே என்று சொல்கிறத விட இங்கே தடை பூச்சியமாக அது எப்படின்ட்டு பார்ப்போம். அது ஒரு விசேட வகையான ஒரு பதார்த்தம் அது. அதாவது இந்த θc வெப்பநிலையோட குறைந்த வெப்பநிலை வார நேரம் இந்த இலத்திரன்கள் வந்து இந்த நேராயன்களோட மோதாமல் அசையக்கூடிய இயல்பை கொண்டு மீ கடத்திகள் விசேடமான பதார்த்தங்கள். அதனால் தடை பூச்சியம், அதாவது இந்த வெப்பநிலையோட குறைய வெப்பநிலைகளில் இலத்திரன் அந்த நேராயங்களோட மோதாமல் செய்யும். அப்போ சில உதாரணங்கள் நான் எழுதியிருக்கிறேன். என்ன பதார்த்தம்னு சொன்னால், ரசம் எடுத்திங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரசம் ஒரு உலோகம். அதில் அவதி வெப்பநிலை 4 கெல்வின், அதாவது 4 கெல்வினுக்கு சிறிய வெப்பநிலைகளை தான் ரசம் இந்த இயல்பை காட்டும், மீ கடத்தி இயல்பை காட்டும். சரியா? அதோட அலுமினியம் எடுத்தோம்னு சொன்னால் 1.2 கெல்வினுக்கு தான் அதில் அவதி வெப்பநிலை. அந்த வெப்பநிலையோட குறைந்த வெப்பநிலைகள் தான் அலுமினியத்தில் தடை பூச்சியமாக இருக்க போகுது. அது மாதிரி இந்த பதார்த்தம் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரான்சியம் டைட்டானியம் ஆக்சைடு எடுத்திங்கன்னு சொன்னால் அது ஒரு உலோகங்கள் சேர்ந்த ஒரு சேர்வை. அதில் அவதி வெப்பநிலை 15 கெல்வினாக இருக்க போகுது. அப்போ இந்த ஒரு 2-3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல. ஆனால் நான் நினைக்கல அவங்கள்ட்ட கேட்பாங்க இந்த அவதி வெப்பநிலை எல்லாம். ஆனால் அவதி வெப்பநிலை நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா. அப்போ பதார்த்தம் இந்த அவதி வெப்பநிலை வேறுபட போகுது. அந்த அவதி வெப்பநிலை விட சிறிய வெப்பநிலைகள் அந்த அந்த உலோகத்தில் அல்லது அந்த பதார்த்தத்தில் தடை பூச்சியம். உலோகங்களுக்கும் ஒரு தடை இருக்கும். இப்போ எங்களுக்கு தெரியும் செப்பு நல்ல ஒரு மின்ன கடத்துகிற பதார்த்தம், பிளாட்டினம், வெள்ளி, இவங்கெல்லாம் நல்ல மின்ன கடத்துகிற பதார்த்தம். ஆனால் அந்த பதார்த்தங்களுக்கும் ஓரளவு தடை இருக்கும். ஆனால் இந்த பதார்த்தங்களுக்கு இந்த வெப்பநிலைக்கு தடையே இருக்காது. சரியா? அப்போ அதில் உள்ள அனுகூலம் என்னன்னு சொன்னால், மீ கடத்திகள் இயல்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சியத்தடை, அதாவது பூச்சியத்தடையும் நீங்கள் எப்பவும் சொல்லணும். அதில் வெப்பநிலை அவதி வெப்பநிலை குறைவாக இருந்தால் பூச்சியத்தடை, அது ஒரு விசேட இயல்பு தானே. அப்போ தடை பூச்சியமாக இருந்தால் பெரிய மின்னோட்டங்களை நீண்ட நேரத்துக்கு எங்களுக்கு அந்த கடத்தி கூட அசைக்கும். அதாவது அந்த கடத்தி மற்ற கடத்திகளை மாதிரி விரைவாக வெப்பம் அடையும் போது ஏன்னா தடை மிகவும் சிறியதாக இருப்பதால் அப்போ பெரிய ஒரு மின்னோட்டத்தை கூடிய நேரத்துக்கு தொடர்ச்சி எங்களுக்கு கடத்தலாம்.
அப்போ பெரிய மின்னோட்டத்தை நீங்கள் கூடிய நேரம் தொடர்ச்சியாக கடத்தலாம்ன்றதுனால எங்களுக்கு தெரியும் ஒரு கடத்தி இருந்தால் அந்த கடத்தி ஒன்று இருக்குது, அந்த கடத்திய சூழல் ஒரு கடத்தியில் ஒரு மின்னோட்டம் அசைதுன்னு சொன்னால் அந்த கடத்திய சூழல் என்ன உருவாக போகுது, ஒரு காந்த புலம் உருவாக போகுது. நாங்கள் படிச்சிருக்கிறோம் காந்த புலத்தில் படித்தோம் B = μ0 I இன் கீழ் 2πr சமன்பாடை வச்சு படித்தோம். நாங்கள் அது ஒரு காந்தப்புலம் உருவாகுது. அப்போ ஒரு உறுதியான பெரிய ஒரு மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னால் இந்த கடத்தியை சுற்றி ஒரு உறுதியான காந்த புலத்தை எங்களுக்கு உருவாக்கலாம் மீக்கடத்தியை பயன்படுத்தி. அப்போ இந்த உறுதியான காந்தப்புலம் உருவாகிறது இலத்திரனியல் ரயில்கள், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் சொல்லணும் நாங்கள். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட தண்டவாளம் மீக்கடத்தியால் ஆனது. அப்போ தண்டவாளத்துக்குள்ளே நாங்கள் பெரிய மின்னோட்டத்தை உருவாக்குற நேரம் ஒரு பெரிய காந்தப்புலம் உருவாகும். அப்போ இந்த சில்லுகளும் காந்தத்தால் ஆனவை. எனவே இந்த காந்தத்தை கவராது தள்ளும். இது நாங்கள் அது மாதிரி திசைகள் உருவாக்கினோம்னா வடக்கு வடக்கும் தள்ளுறோம். அப்போ இப்படி தள்ளுற நேரம் தண்டவாளத்துக்கும் அந்த ரயிலில் சீலுக்கும் இடையில் ஒரு தொடுகை இருக்காது. எனவே உராய்வு இல்லை. ஆகவே மிக வேகமான அதி உயர் வேகத்தில் அசையக்கூடிய ரயில்களை உருவாக்கலாம் எங்களுக்கு. ஆனால் அதில் பிரதிகூலம் இருக்குது. காரணம் என்னண்டா பாதுகாப்பு இல்லை அப்படி போகிறது. ஆனால் மிகப்பெரிய வேகங்கள் அசையக்கூடிய இலத்தின ரயில் உருவாக்கலாம். அதாவது அதோட MRI ஸ்கேன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த MRI ஸ்கேன்லேயும் அதாவது வலிமையான காந்த புலம் உருவாகிறதால் தான் செய்கிறாங்க. சரியா? அதோட இன்னொரு இயல்பு மீக்கடத்திகளில் காந்த புலக்கோடுகளை ஊடுபோக விடாத இயல்பு. சாதாரண உலோக கடத்திகள் காந்த புலக்கோடுகளை அதனூடாக ஊடுபோக விடும். மின்புலக்கோடுகள் உலோகத்துக்குள்ளாக அசையாது. ஆனால் காந்த புலக்கோடுகளுக்கு அசையலாம். ஆனால் மீக்கடத்திகளோட வெப்பநிலை வெப்பநிலை சிறிதாக இருக்கிறாங்க இந்த பதார்த்தங்களில். அந்த பதார்த்தங்களோட காந்த புலக்கோடுகள் அசையாது. ஏன்னா அந்த காந்த புலத்தை தள்ளுறாங்க. சரியா? சரி, அப்போ இதுதான் இந்த மீக்கடத்திட இயல்புகள், அதோட அவங்களோட பயன்பாடுகள். அப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் இதில் மனிதர்களுக்கு பாதிப்புகளும் இருக்குது. காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு மிக உறுதியான வலிமையான காந்தப்புலத்தை சூழலிருந்தால் சுகாதார ரீதியான பாதிப்புகள் உருவாகலாம். எனவே இதில் பிரதிகூலங்களும் இருக்குது. சரியா? அதையும் நீங்கள் என்ன நினைச்சுக்கணும். அப்போ இதுதான் வெப்பநிலையோடு எப்படி தடைத்திறன் மாறுதுன்றதும் அதோட மீக்கடத்திகளோட இயல்புகளை பற்றின்ற அந்த கன்செப்ட் நாங்கள் பார்த்துருக்கோம்.